Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நமக்கு சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கவங்களாம் இது தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது இந்த கோவக்காய். செய்யறது ரொம்பவே ஈஸி. செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பியே சாப்பிட்லாம். அப்படி இருக்கும் இந்த கோவக்காயெலாம் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஷ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்பிட்வீனில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு. இது குவாரண்டைன் டைம், லாக்டவுன் பீரியட். ஸோ யாருமே வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் வெளியில் அடிக்கடி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக சேஃபாகவே இருங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக வீட்டிலே இருங்க. ரொம்ப அத்தியாவசிய தேவைனா மட்டும் வீட்டை விட்டு வெளியே போங்க. விழித்திரு, விலகியிரு, வீட்டில் இரு. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காயை இந்த மாதிரி நீட்டின்வாக வெட்டிக்கணும். எப்படி வெட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம வெட்டணும், அப்போ தான் நல்லா வரும். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க கோவக்காயெல்லாம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நான் இன்னைக்கு 1/2 kg கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மொத்தமாக வெட்டினீங்கன்னா கொஞ்சம் வதவதன் இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சில்லி பவுடர் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், கடலை மாவு 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஆயில் தாளிக்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெலாம் இருத்து நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே குக் பண்ண ஆரம்பித்தோம்னா அது டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி இருத்துட்டு செய்யும் போது நமக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ரொம்பவே சூப்பரான வறுவல் ரெடி ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு பாருங்கள். இந்த மாதிரி தான் வருது, அது ஒரு லிக்விட் மாதிரி. அதை நம்ம எடுத்துடலாம் அந்த தண்ணி கண்டென்ட்டை. இதோ இந்த மாதிரி இருக்க லிக்விடை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோவக்காய் செய்யணும். பாருங்கள், இதை புழிஞ்சு எடுத்துடுங்க. இப்போது நம்ம கோவக்காய் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சில்லி பவுடர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கோவக்காய் கூட நல்லா பரட்டி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கோவக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே. இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளான கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம இதை ஈஸியாக இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சும்மா லைட்டாக தாளிக்க தேவையான ஆயில் மட்டும் ஊற்றி நம்ம அதிலே வறுத்து நல்லா முறுமுறுன்னு ஆக்க போகிறோம். அதனால் இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோவக்காய் பொரியல். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்க தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்க போகிறோம். நிறைய ஆயில் ஊற்ற தேவையில்லை. நம்ம அந்த ஹீட்லேயே தான் வந்து கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வேண்டாம்னா நீங்கள் போட தேவையில்லை, டேரெக்டாக கோவக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கலந்து விடுங்க, கலரி விடுங்க நல்லா. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லாக ஹையில் வச்சு அப்படியே விட்டுருங்க கோவக்காயை. இந்த தண்ணி சத்தம்லாம் அடங்கும். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு வறுக்கலாம். 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும், ஹைலே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் வந்து ஹையில் வைக்க சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறமா நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணி வச்சோமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முருகி வரும். இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரப்பி விடுங்க. அந்த வடசட்டிலையும் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் குக் ஆகும். ஒரு பக்கம் குக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வைங்க மீதி சைடையும். பாருங்கள், நல்லா கோவக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நம்மளோட கிறிஸ்பியான கோவக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லா சாப்பாடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.